வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் கிரகம் வக்ரம், ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் அடைந்து காணப்படும். அது எந்த பாவத்தில், லக்னத்திற்கு எந்த பாவத்தில் வருகிறதோ அந்த பாவத்தின் ஆதிபத்தியத்தை ஜாதகர் போன ஜென்ம கர்மாவில் செய்து முடிக்காத விடுபட்ட காரியங்களை இந்த ஜென்மத்தில் நிகழ்த்தி காட்டுவதற்கும் செய்து முடிப்பதற்கும் அந்த கிரகமே அவருக்கு ஆசீர்வதித்து கூடுதல் நேரங்களை ஒதுக்கி அவரை வாழ்வியல் முறைப்படி அவர் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளை உணர்த்தியும் கால அவகாசத்தை நீட்டியும் செய்ய வைக்கிறது என்றால் மிகையாகாது. கிரகம் வக்ரம் என்பது கூடுதல் கால நேரத்தை ஒரு ஜாதகருக்கு கிரகம் ஆசீர்வதித்து வழங்குவதே கிரகம் வக்ர கதியில் சஞ்சரிக்கும் கிரகத்தின் தன்மையாகும். இதை ஜாதகர் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பாவத்தில் உள்ளதோ அது சார்ந்த வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தந்தும் அதில் நிபுணத்துவம் பெற வைத்தும் அந்த கிரகமே ஆசீர்வதிக்கிறது என்றால் மிகையாகாது. மேலும் அந்த வக்ர கிரகம், ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகம் எந்த பாவத்தில் உள்ளதோ அது சார்ந்த வேலைகளை உங்கள் இந்த ஜென்மத்தில் பக்குவப்படுத்தியும் உணரச் செய்தும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கூடுதல் கால அவகாசம், கூடுதல் பலத்தை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துகிறது என்றால் மிகையாகாது. திரும்ப திரும்ப செய்ய தூண்டுகிறது. இதனால் அந்த காரியத்தில் நிபுணத்துவம் ஜாதகர் அடைகிறார். ஆரம்பத்தில் தாமதம் ஏற்பட்டாலும், போன ஜென்மத்தில் விடுபட்டிருந்தாலும், இஜென்மத்தில் அந்த ஜாதகத்தில் உள்ள பிறப்பு ஜாதகத்தில் குறியிடப்பட்டுள்ள வக்ர கிரகம் உங்களை கூடுதல் கால அவகாசமும் அந்த காரியத்தில் நிபுணத்துவமும் கொடுத்து அதை ஈடு செய்கிறது. அனுபவ பாடத்தை கொடுக்கிறது, வெற்றி கொள்ள வைக்கிறது. காலதாமதம் ஏற்பட்டாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நம்மளுக்கு கூடுதல் அவகாசத்துடன் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குகிறது, ஆசீர்வதிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 கிரகங்கள் வக்ரமடைகின்றன: செவ்வாய், குரு, சனி, புதன் மற்றும் சுக்கிரன். இதனுடைய கால அளவுகள் மாறுபடுகின்றது. ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவர் தைரியம், கோபம் மற்றும் செயல்திறனில் கட்டுப்பாடுடன் அவர் உணரக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. அவர் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு நிதானத்தையும் தைரியத்தையும் செயல் கடமைகளில் செய்ய வேண்டிய பொறுப்புகளை உணரச் செய்து நிதானத்துடன் செயல்பட செய்து இஜென்மத்தில் அது எந்த பாவத்தில் தொடர்பு கொள்கிறதோ அதை முடிவுக்கு வரவும் முடித்து வைக்கவும் அந்த கிரகமே ஆசீர்வதிக்கிறது. அதேபோல் குரு, நம்பிக்கை, எந்த பாவத்தில் ஜாதகரின் எந்த பாவத்தில் குரு வக்கிரம் என்று குறியிடப்பட்டுள்ளதோ அது அவருக்கு அந்த பாவத்தின் சார்ந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறது. உண்மையான அறிவு, தெளிவான விளக்கம், ஞானத்தை கொடுக்கிறது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் சனி, ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரகதியில் இருந்தால் அவர் பொறுப்பு உணர்ந்து நிதானமுடனும் ஒழுக்கமுடனும் கடமை கண்ணியம் தவறாமல் காரியங்களை செய்து வர அவருக்கு அதிக நேரங்களை, காலங்களை கொடுத்து அவருக்கு திறம்பட செய்து முடிக்கவே சனி கிரகம் உதவுகிறது என்றால் மிகையாகாது. அதேபோல் புதன் கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவர் தொடர்புகளில் பிரச்சனை சந்திக்கிறார். முடிவெடுக்கும் திறன், ஆளுமை திறன், தொலை தொடர்புகளில் பிரச்சனை, சொல்லும் விதங்களில் பிரச்சனை, டெக்னிக்கல் விஷயங்களில் தடிமாற்றம், பயணங்களில் டிலேஸ், பயணக்கால நேர அட்டவணைகளை மாற்றியமைப்பது, பிரயாணங்களை ஒத்திவைப்பது, தகவல் தொடர்புகளில் ஒரு தடுமாற்றம், விவாத போக்கில் ஆளுமை திறன் இல்லாமல் விஷயங்களை எடுத்து கூற முடியாமல் இருப்பது, இது போன்ற விஷயங்களை ஒருவருடைய போன ஜென்மத்து விடுபட்ட இலாக்காக்கள் தொடர்புகள் வழியாக இஜென்மத்தில் அவருக்கு எந்த பாவத்தில் புதன் வக்ரமாக உள்ளதோ அதை நம்மளுக்கு உணர்த்துகிறதே என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எனவே புதன் இப்பொழுது அந்த ஜாதகருக்கு கூடுதல் கால அவகாசமும் பொறுப்புகளை உணர்ந்தும் தொடர்புகளை விரிவுபடுத்தியும் அதில் ஆளுமை திறன் மிகுந்த அளவுக்கு செயல்பட வைக்கவும் டெக்னிக்கல் விஷயங்களில் நல்ல நிபுணத்துவம் பெறவும் இந்த ஜென்மத்தில் அந்த புதன் கிரகம் அவருக்கு உதவி புரிவதாகவே கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்கும் பட்சத்தில் அவர் போன ஜென்மாவில் விடுபட்ட காதல், பற்று, உலகியல் பற்றுகள், உடன்பிறப்புகள், உறவினர்கள் மத்தியில் அவர் வைத்திருந்த காதல், பற்று, அன்பு ஆகியவையெல்லாம் அவர் சரிவர கிட்டாமல் இந்த ஜென்மத்தில் அவர் அதை பெறுவதற்கும் கூடுதல் அவகாச கால நேரங்கள் கிடைக்கும் வண்ணமும் அந்த கிரகம் வக்ரகதியில் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இஜென்மத்தில் குறியிடப்பட்டு காட்டப்படுகிறது. எனவே அவருக்கு கூடுதல் அவகாசம் தந்து காதல், உணர்வுகள், உறவினர்கள் என்று அவர் போன ஜென்மத்தில் அவர் அனுபவிக்க முடியாத சில விஷயங்களை இஜென்மத்தில் அனுபவிப்பதற்காகவே அவருக்கு கூடுதல் அவகாசம் சுக்கிரன் அளிக்கிறது, அதை அவருக்கு வழிநடத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே வக்ர கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களை ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல ஆசிரியர் போன்று உங்களை அறிவுரைகளையும் அறிவையும் வளர்க்கும் வண்ணம் நல்வழிப்படுத்துகிறது, உணர்ச்சி பூர்வமாக உங்களுடன் இருந்து ஆசீர்வதிக்கிறது என்றால் மிகையாகாது. அதுபோல் ஜாதகத்தில் வக்ர கிரகம் என்றால் தண்டனை அல்ல, அது கெடுதல் விளைவிக்காது. மேலும் அது நல்ல புரிதலுடன் அந்த கிரகத்தை அணுகி அந்த கிரகம் சார்ந்த தெய்வங்களை பிரார்த்தனை செய்தும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கிரகத்தின் ஆதி அந்த கிரகத்தின் தெய்வத்தை வணங்கியும் பரிகாரங்களை செய்வதாலும் வக்ர கிரகம் உங்களை நல்கதிக்கு மாற்றியும் நல்ல பலன்களை தந்தும் ஆசீர்வதிக்கிறது என்றால் மிகையாகாது. ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறது, சந்திரனுக்கு எந்த பாவத்தில் இருக்கிறது, அது ஜெகத் ஜாதகத்தின் அந்த கிரகத்திற்கு எந்த பாவத்தில் அமைந்திருக்கிறது என்று 3 வழியாகவும் அதை ஆலோசித்து அறிந்து நல்ல புரிதலுடன் நவாம்சத்தில் அதற்கான தீர்வுகளை கண்டு வக்ர கிரகத்தின் செயல்பாடுகளை உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உணர்ந்து செயல் காரியங்களில் ஈடுபட வக்ர கிரகம் உங்களை ஆசீர்வதித்து அதிக நேர காலங்களை உங்களுடன் இருந்து அது சரி செய்து சமன் செய்து இச்சென்மத்தில் முடித்து கொடுக்கும் என்பதே உண்மையான கருத்து. இதை நல்ல புரிதலுடன் அணுகுங்கள். நன்றி, வணக்கம்.